ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் இன்று தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு உண்மையை சொல்கிறது. நாம் யாருடன் இருக்கிறோம், என்ன கேட்கிறோம், என்ன பேசுகிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கும். சங்கதி மனிதனை மாற்றும். ஒரு நல்ல மனிதனை கூட தவறான கூட்டத்தினால் சேர்ந்து மெதுவாக மாறுகிறதை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். நாம் கேட்கும் வார்த்தைகள், பார்க்கும் விஷயங்கள், பேசும் உரைகள் இவையெல்லாம் நம்முடைய உள்ளத்தை கட்டுப்படுத்துகிறது. ஆகாத சம்பாஷணம் என்றால் என்ன? தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறது. பொய், பழி சொல்லுதல், பின்புறம் பேசுதல், மனதை கீழே இழுக்கும் வார்த்தைகளை பேசுதல், இவை எல்லாம் மெதுவாக நம்முடைய நல்லொழுக்கத்தை கெடுக்கிறது. நல்லதை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் யாருடன் நேரத்தை செலவிடுகிறோம்? நம்மை உயர்த்தும் நண்பர்களிடமா அல்லது நம்மை கீழே இழுக்கும் கூட்டத்துடனா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பைபிள் நம்மை எச்சரிக்கிறது. மோசம் போகாதிருங்கள், அதாவது தவறான பாதையில் இழுக்கப்படாதிருங்கள். தாவீது சொல்கிறார், தீயோரின் ஆலோசனையில் நடவாதவன் பாக்கியவான் என்று. தாவீது தனது வாழ்க்கையில் நல்ல சங்கதியை தேர்ந்தெடுத்தான். தேவனுடைய மனதுக்கு பிடித்த மனிதனாக வாழ்ந்தான். நம்முடைய வாழ்க்கையை நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறோமா? நல்ல வார்த்தைகளை பேசுகிறோமா? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோமா? தீய சூழ்நிலையை விட்டு விலகுறோமா என்பதை நாம் இந்த கால வேளையிலே சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, ஒரு சிறிய தீய சம்பாஷணை கூட பெரிய சோதனையை உண்டாக்கும். ஆனால் நல்ல வார்த்தைகள், நல்ல கூட்டம், நல்ல வாழ்க்கை ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும் என்று நாம் தீர்மானிப்போம். நான் நல்லதை மட்டும் தேர்ந்தெடுப்பேன். என் வாழ்க்கையை தேவனுக்கு பிடித்தவாறு நடந்து கொள்வேன். தேவனுக்கு காட்டும் வழியில் நடப்பேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தவறான சங்கதியில் இருந்து உங்களை காக்க, நல்லதை தேர்ந்தெடுக்க ஞானத்தை தந்து உங்களை வழிநடத்துவாராக. God bless you.